காவல்காரர்கள் லெசனில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்களை கண்டுபிடிப்பேன், அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கப்பட்டுள்ள சூழலுக்கு உரிய சொற்களை எழுதுவேன். இதில் இருக்கக்கூடிய எண்கள்லாம் கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து பார்த்தோன்னே பூச்செடி மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே இடையில 3 அப்படின்ற ஒரு எண்களை கொடுத்துருக்காங்க. இங்கே பூங்கான்னு கொடுத்துருக்காங்களா, அதோட சொற்கள் பூங்கால என்னென்னலாம் இருக்கும்? ஊஞ்சல், பூக்கள், செடியெல்லாம் இருக்கும் தானே, அதை அவங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் கண்டுபிடிச்சு எழுதலாமா? இது வந்து 7 இங்கே எழுதியிருக்கும்லப்பா. இது கடல் கொடுத்துருக்காங்க. கடலில் என்னென்ன இருக்கும்? தண்ணீர் இருக்கும், அலை இருக்கும், கப்பல் இருக்கும். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே மரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் என்ன எண் ஒளிந்துள்ளது? 9. இப்போ இங்கே காடுன்னு கொடுத்துருக்காங்க. காட்டில் என்னென்னலாம் இருக்கும்? மரங்கள், விலங்குகள், பறவைகள். அடுத்து பாருங்கள், இது வந்து 1. இங்கே லைட் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 1. இங்கே வீடுன்னு கொடுத்துருக்காங்க. வீட்டில் என்னென்னலாம் இருக்கும்? குடும்பம். வீடுனா குடும்பம் தான், குழந்தைகள் இருப்பாங்க. அதுக்கு குழந்தைகள் இருந்தாலே மகிழ்ச்சியும் இருக்கும் வீட்டில். அடுத்து பாருங்கள், இங்கே கிளி கொடுத்துருக்காங்களா, இதில் என்ன எண் ஒளிந்துள்ளதுன்னா 5. 5ன்னு எழுதியிருக்கோமா? வானத்தில் என்னென்ன இருக்கும்? மேகம் இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா 10, ஒரு தூரிகையோட வண்ணங்கள் சுற்றி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து 10ன்னு எழுதியிருக்கோமா? கடை என்னென்ன கடையெல்லாம் இருக்குன்னா, மளிகை பொருட்கள் கடை இருக்கும், துணி கடை, புத்தக கடை, இல்லை வேறு மளிகை பொருட்கள்னாலும் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இதில் எழுதிக்கலாம். சரிங்களா? கடைகளில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பொருட்களின் பெயர்களும் இந்த இடத்துல எழுதலாம். ஓகே குட்டீஸ், அடுத்து பாருங்கள், படம் பார்ப்பேன், செயல்களை தொடராக எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்களா. இங்கே படத்தில் ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை நம்ம தொடராக எழுதலாமா? இங்கே பாருங்கள், ஆடு உதைக்கிறது, பூனை பால் குடிக்கிறது, கோழி தின்கிறது, வான்கோழி பார்க்கிறது, வாத்து நீந்துகிறது, குதிரை தாவுகிறது,